ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2K லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி விலாக் என்னென்னா, ஆடி வெள்ளிக்கிழமை படைச்சி சாமி கும்பிட்ட விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன வெள்ளிக்கிழமை கும்பிட்டுட்டு இப்போ தான் போஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அடுத்தடுத்து வேலை வந்ததுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இப்போ தான் முடிஞ்சது. இது வந்து ஆடி கடைவெள்ளி, அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு படைச்சி சாமி கும்பிட்றதுக்காக சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு கன்னி பொண்ணு வந்து இறந்துட்டதா சொல்லி அப்போ இருந்தே, அதாவது எங்கள் மாமனார் காலத்தில் இருந்து அப்போ வந்து ஒரு கன்னி பொண்ணு இறந்துட்டாங்களாம். ஸோ அவங்கள நினச்சி சாமி கும்பிட்றது வழக்கம். எல்லாமே அதாவது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு 2-3 பேருக்கு கொடுக்குற, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 2-3 பேரோ 5 பேரோ உங்களுக்கு புடவை இல்லைன்னா ப்ளவுஸ் பிட்டு எல்லாம் எடுத்து வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு அது 3 பேருக்கோ 5 பேருக்கோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறது பழக்கம். அதை வந்து அப்போ இருந்து எங்கள் மாமியார் செஞ்சிட்ருக்காங்க. அதை நானும் இப்போ வந்துட்டு கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அது கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க, கும்பிடணும்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வழக்கமாக கும்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு தான் பொங்கல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து காதோல கருகமணி இதெல்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டதை நான் பார்த்துருக்கேன். இந்த பக்கத்து பழக்கம் பார்த்துருக்கேன். ஆனால் நாங்கள் அதெல்லாம் வைக்க மாட்டோம். புடவை, ப்ளவுஸ் பீட்டோ புடவையோ ஏதோ ஒன்று வச்சுட்டு வெத்தலை பாக்கு, பூ, பழம், வளையல், மஞ்சள், குங்குமம், சீப்பு, கண்ணாடி அந்த மாதிரி எல்லாமே வச்சு அதில் ஒரு காயின் நம்மளால் 5 ரூபாயோ 10 ரூபா இந்த மாதிரி கொஞ்சம் காசு வச்சு கும்பிடு. சக்கரை பொங்கல் வச்சு, சக்கரை பொங்கல் மட்டும் வைக்கிறேன்னா வச்சு சாமி கும்பிடலாம். இல்லை வடை இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே வாங்கி வச்சு படைச்சி சாமி கும்பிட்ற பழக்கம். அதுக்கு தான் நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் வடை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி இந்த தடவை வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறோம். போதும் ஒரு 3 பேருக்கு சொல்லி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றோமா, நாளைக்கு சனிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை வந்துட்டு கோகுலாஷ்டமி அன்னைக்கு வந்து எங்கள் மாமனாரோட நினைவு தினம். அன்னைக்குங்க வந்துட்டு பழசெல்லாம் சாப்பிடக்கூடாதுக்கா, எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றோம். கோகுலாஷ்டமி கொண்டாடின மாதிரி ஆச்சு. எங்கள் மாமனாருக்கு முக்கியமாக நினைவு தினம். ஸோ அன்னைக்கு வந்து திதி கொடுப்போம். ஸோ பழசெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாமி கும்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு வடை சுட்டு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம், இப்போயே மணி ஒரு 5 மணி ஆயிடுச்சு. நீ சாமி கும்பிட ரெடி பண்ணணும். வடை சுட்டு முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சது. ரெடி ஆகிட்டு இனிமேல் சாமி எல்லாமே எடுத்து வச்சு தாம்பாளத்தில் எடுத்து வச்சு சாமி கும்பிட ரெடி ஆகணும். அடுத்து மருதாணி கொஞ்சம் அப்படியே எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது மருதாணி கொடுக்குறது அவ்வளோ நல்லதுங்க, அவ்வளோ ஒரு மங்களகரமான விஷயம் அது. ஸோ இந்த பக்கம் பழக்கம் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே அந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை படைச்சி சாமி கும்பிட்றவங்க எல்லாமே மருதாணி வெத்தலையில் வந்து மருதாணி கொஞ்சம் வச்சு கொடுப்பாங்க. அந்த மருதாணியை நம்ம கையில் வச்சுக்கணும் அன்றைக்கி நைட்டு. ரொம்ப 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 நல்லது. ஸோ மருதாணி அரைச்சி வச்சது என் பொண்ணு வந்து பூஜாரை முன்னாடி வந்து மாக்கோலம் போட்டுருக்கா. நான் தான் போட்டுட்ருந்தேன். நான் போடுறேம்மா அப்படின்னு சொன்னதுனால கொடுத்துட்டேன் அவளுக்கு. சரி போடுறா அப்படி சொல்லி மாக்கோலம் போட்டுருக்கா. பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட சரி பண்ணுடா அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்கள வந்து பண்ண விட்டுறணும். அதாவது இப்போ மாக்கோலம் போடுறலாம், அடுத்து பூஜைக்கு சாமி அறையில் எல்லா சாமி படத்துக்கும் பூ வைப்பா. பூ வைக்கிறது, பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே என்னென்ன விஷயங்களை நம்மளால் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் போய் நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படி சொல்கிறப்போ அவங்களுக்கு முழிச்சிட்டு நிற்பாங்க. பயமாக இருக்கும், முழிச்சிட்டு நிற்பாங்க. தெரியாது மற்றவங்ககிட்ட, அது கொஞ்சம் அதை மற்றவங்க முன்னாடி அது அவங்களுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது தப்பே கிடையாது. சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் கண்டிப்பாக. வீடு கூட்டுறது, அதாவது இது மட்டும் இல்லை, வீடு கூட்டுறது, பாத்திரம் வளர்க்குறதுங்கிறது ஒரு ஏஜ் அந்த பின்னாடி எல்லாமே சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்கணும். இப்போ அவள் தான் எல்லா பூஜை அறைக்கு சாமி படத்துக்கு எல்லா தேவையான பூவெல்லாம் அவள் தான் வச்சுட்டுருக்கா. மாக்கோலம் போட்டா, பூஜைக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சா, எல்லாமே அவள் தான் பண்ணிகிட்ருக்கா. எல்லாமே அவளே வந்து கேட்டும் பண்ணுவாள். ஒரு ஆசைப்படுவாள், எல்லாமே நம்ம செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ஆசைப்படுவாள்.
இப்போ எல்லாமே பூஜைக்கு தேவையெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். விளக்கேற்றிட்டு சாம்பிராணி போட்டு தேங்காய் உடைச்சி சாம்பிராணி போட்டு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ண வேண்டியது தான். நல்லா விளக்கு ஏற்றிட்டு ஏன்னா அது முதல்ல விளக்கை ஏற்றி வச்சிட்டோன்னா அந்த கீழே வந்து எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இல்லைன்னா அந்த மாக்கோளத்தில் அதை தாண்டி நம்ம எடுத்து பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு அந்த இடத்துல அதை தாண்டி அங்கே விளக்கேற்றுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்ல. அதனால் முதல்ல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க போகிறோம். தாம்பாளத்தில் தனித்தனியாக எல்லாத்தையுமே 2 புடவை ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்துருக்கேன் 3 பேர்த்துக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக தாம்பாளத்தில் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல விளக்கு ஏற்றிட்டு இவங்க வந்து எங்கள் மாமியார் சொல்ல மாட்டேன் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, அவங்க வந்து எங்கள் மாமியார். இந்த பாருங்கள் நுனி இலை போட்டு இப்போ அதில் வந்து சக்கரை பொங்கல் வடை எல்லாமே வச்சு தனித்தனி தாம்பாளத்தில் 3 புடவை 2 புடவை ஒரு ப்ளவுஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன்னா புடவையில் வந்துட்டு புடவை மேலே வெத்தலை பாக்கு பழம் பூவு மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாமே ஒரு 5 ரூபா காயின் வச்சு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. தேங்காய் உடைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது சாம்பிராணி ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ அந்த வெத்தலையில் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் மருதாணியும் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் எடுத்து வைக்க என் பொண்ணு ஹெல்ப் பண்ணா. எல்லாமே பாருங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுவாள் எனக்கு. வளையல் எடுத்து வச்சுட்டுருக்கா. இப்போ மணி ஒரு 6:30 ஆயிடுச்சு. 6:10 ஆயிடுச்சு. சாமி கும்பிட கரெக்டான நேரம். வீட்டுக்காரரும் ரெடியாகி வந்துட்டார் சாமி கும்பிட. வளையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பழங்கள் வந்து தனியாக தட்டில் எடுத்து வச்சாச்சு. பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு புடவைங்க மேலேயும் 2 வாழைப்பழம் வச்சாச்சு. தனியாக பழங்கள் அதாவது வாழைப்பழம் ஆப்பிள் பேரிக்காய் நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் நம்மளால் என்ன பழங்கள் முடியுமோ அது எல்லாத்தையும் வாங்கி வச்சு சாமி முன்னாடி படைக்க வேண்டியது தான். ஸோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சாம்பிராணி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சாம்பிராணி காட்டியாச்சு. சாம்பிராணியில் இப்போ வந்துட்டு தேங்காயை காட்டிட்டு தேங்காய் உடைச்சி வைக்க வேண்டியது தான். நெய்வேத்தியத்துக்கு அந்த தேங்காய் தண்ணியே வந்து பிடிச்சிக்கும். அதை தான் நெய்வேத்தியம் பண்ணணும். அந்த தேங்காய் தண்ணியை விட்டு நெய்வேத்தியம் பண்ண வேண்டியது தான். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. இந்த தடவை சாமி கும்பிட்டது வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்தது. மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்களை நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. அவங்களும் பின்பற்றணும். ஏன்னா நம்மளோடைய இந்த ஜென்ரேஷனோடைய இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் முடிஞ்சு போயிடுமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நம்ம என்னென்ன பழக்கங்களை பின்பற்றுறோமோ அதை அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ தீபாராதனை காட்டியாச்சு. தேங்காய் உடைச்சி வச்சு சாம்பிராணி காட்டியாச்சு. இப்போ தீபாராதனை காட்டிட்டு தீபாராதனை காட்டி சாமி கும்பிட்டாச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. இன்றைக்கி இந்த தடவை ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ஒரு அம்மா வந்து அன்றைக்கி வந்திருந்தாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் வர சொல்லியிருந்தேன். அவங்க கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு. ஒரு அம்மா மட்டும் முன்னாடியே வந்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாகாத்தம்மன் சொல்லிட்டு அம்மன் வந்து அவங்க மேலே வருமா. அவங்க லாஸ்ட்டில் பாருங்கள் அவங்க வந்துட்டு அப்படியே குங்குமத்தை வாங்கி கையில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டுப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சாமி வந்துடுச்சு. அதனால் ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லி நல்லா வாக்கெல்லாம் சொன்னாங்க. அதனால் ரொம்ப ஹாப்பியாச்சு. இந்த தடவை ரொம்ப மனசுக்கு திருப்தியாக நான் சாமி கும்பிட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.